ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இல்லற சுகம், தாம்பத்தியம் அந்த விஷயங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? இதில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான பாவத்தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தில் வேறு பல விஷயங்கள் பிரிவுகளுக்கு வேறு காரணங்கள் இருக்கும். இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான பாவத்தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கிற மாதிரியே லக்னம் இரட்டைப்படை பாவத்தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரியான பாவத்தொடர்புகளில் இருக்கும்போது அந்த தாம்பத்திய வாழ்க்கையை ரொம்ப நேசிக்க மாட்டாங்க. அதாவது ஒற்றைப்படை பாவத்தொடர்புகள் இருக்கவங்களுக்கு எப்போவுமே ஹஸ்பண்டோடையே இருக்கணும், அட்லீஸ்ட் கையை பிடிச்சிட்டாவது இருக்கணும், அவங்களுக்கு 2 பேரும் கை கோத்துட்டே இருக்கணும், நெஞ்சில் சாஞ்சிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் இருப்பாங்க. 2 பேரும் எப்போவும் ஒட்டுக்காக போவாங்க, ஒன்றா வருவாங்க, ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. பைக்லலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் கூட கை அப்படி போட்டுட்டு வயிற்றில் கட்டி பிடிச்சிட்டு போவாங்க. அந்த ஒற்றைப்படை பாவத்தொடர்புகள் இருக்கும். ஆனால் அதுவே இந்த இரட்டைப்படை பாவத்தொடர்புகள் வரும்போது அவங்க கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸில் ரெகுலராக அவங்கள யாருமே அப்படி கை கோத்துட்டு நடக்கிறதோ அந்த மாதிரி பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட அவங்க 2 பேர்த்தையும் எப்போவும் ஒன்றாவே பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த ரூமில் அவங்க ஒரு வேலை செஞ்சுட்ருப்பாங்க, ஒரு லேப்டாப் வச்சு வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னா இவங்க ஹாலில் உட்காந்து அந்த பையன் வேலை செஞ்சுட்ருப்பாரு, அந்த பொண்ணு பெட்ரூம்குள்ளே போய் உட்காந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி எப்போ பேசிக்கிறது, சிரிச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்காது. எப்போ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு தாம்பத்தியம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு நேரம் யாருக்குமே தெரியாது. அவங்க எப்போ ரூமுக்கு போனாங்க, எப்போ நைட் படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றாலாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கும். அவங்க லைஃப்லேயும் நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும். ஆனால் அது வெளியவே தெரியாது. அவங்க அப்படியே ஒன்றா இருப்பாங்க அப்படிங்கிறது யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதே போல் ஒரு திருமணமாகி ஒரு 10 வருடங்கள் அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்கணும். ஏன்னா இரட்டைப்படை பாவத்தொடர்பு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மணி மைண்டட் அப்படிங்கிறது தான் அவங்களோட கேரக்டராக இருக்கும். அதனால் அவங்க அது போதும் இல்லை, அவங்க அதில் எல்லாம் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு ஆஃபீஸ் போகணும், கரெக்டாக சாப்பிடணும், அந்த மாதிரியான இது வரும். அந்த மாதிரியெல்லாம் வர்றப்ப தான் மனைவி அப்படி இருக்காங்க அப்படின்னா ஆண் ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவத்தொடர்பு, பெண் ஜாதகத்தில் இரட்டைப்படை பாவத்தொடர்பு அப்படின்னு இருந்துருச்சுன்னா அப்போ அந்த ஆணோ அல்லது பெண் ஜாதகம் ஒற்றைப்படை தொடர்பு, ஆண் ஜாதகம் இரட்டைப்படை தொடர்பு அப்படிங்கிறப்போ அந்த ஆண் அந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டார். அதே போல் இந்த பெண்களும் அந்த ஆண்களை கண்டுக்க மாட்டாங்க. கணவர் என்ன பண்ணுறாருன்னு கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வெளியே வேறு விஷயங்களை தேட வேண்டி இருக்கும். முதல்ல நான் போன பதிவுலலாம் சொன்னது, பெண் நல்லா மனைவி சரியாக அமைகிறப்ப கூட அவங்க வெளியே போவாங்க. இந்த ஒரு தன்னை புரிஞ்சிக்காத மனைவி, அவளுக்கு புரியலையே, நம்மளோட தேவைகள் அவங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா இந்த இரட்டைப்படை பாவத்தொடர்புகள் கொண்ட கணவரோ மனைவியோ அமைஞ்சவங்க. அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வெளியே அதை தேட வேண்டிதான் ஒரு சூழ்நிலை ஆகிடும். ஓகேங்களா? அதுலேயும் அவங்களோட ஜாதகத்தில் 9ஆம் பாவம் மோசமாக இருந்ததுன்னா அதுக்கும் அவங்க அசிங்கப்படவும் வேண்டிதான் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதனால தான் ஜாதகம் பார்க்குறப்பவே இப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னமும் நல்லா இருக்குது, 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, 7ஆம் பாவம் நல்லா இருக்குது, 9ஆம் பாவம் நல்லா இருக்குது, 11ஆம் பாவமும் ஒற்றைப்படை தொடர்பு நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறது எல்லாமே ஒற்றைப்படை தொடர்பு. அப்படி இருக்கிற ஆண் ஜாதகத்துக்கு இரட்டைப்படை தொடர்பு பெண் ஜாதகத்தை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி 2 பேர்த்துக்கும் இரட்டைப்படையாக இருந்தாலும் ஓகே, 2 பேர்த்துக்கும் ஒற்றைப்படை பாவத்தொடர்புகள் இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் மோஸ்ட்லி பெண்களுக்கு இரட்டைப்படை பாவத்தொடர்பும் ஆண்களுக்கு ஒற்றைப்படை பாவத்தொடர்பும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆண் ஒரு நாளைக்கு வேறு அந்த தசாபுத்திகளும் நடக்குது அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தீரும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஜாதகங்களை சேர்த்தும்போது இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அந்த குடும்பத்தோட ஆணி வேறே. நீங்கள் மேலே சம்பாதிப்பானா பிற்பலன் இருக்கா அப்படியெல்லாம் தான் கேட்குறீங்களோ தவிர யாருமே இந்த விஷயத்தை
இந்த விஷயம் தெரியறதில்ல நிறைய பேர்த்துக்கு. அதனால் அவங்க எப்படி பொண்ணை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியணும். அந்த பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்கும், தான் பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியணும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கான ஒரு வரனை பார்த்தீங்க அப்படின்னா தான் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. அதே போல் தசா புத்திகள் எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி இருக்காது. தசா புத்திகள் இரட்டைப்படை பாவ தொடர்புகளோட வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அந்த தாம்பத்தியங்கிற விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் தான் இருப்பாங்க. ஒற்றைப்படை பாவ தொடர்புகளோட தசாபுத்திகள் நடந்தால் தான் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் மேலே ஈடுபாடு இருக்கும். அப்படி இல்லாமல் இரட்டைப்படை பாவ தொடர்புகளோடு நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அவங்க அந்த ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. அப்போ வந்து இவங்க தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதை வந்து கொஞ்ச நாள் தான். இப்போ ஒரு குரு தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு தசையில் வந்து ஒரு கேது புத்தி நடக்குது அப்படின்னா கேது வந்து நார்மலாகவே கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஆள். அந்த கேது வந்து இரட்டைப்படை பாவ தொடர்புகள்லையோ இல்லை கேது ஒற்றைப்படை பாவ தொடர்புகள்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை ஜாஸ்தி ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும். அந்த கேது புத்தி முடிகிற வரைக்கும் தான் அந்த ஆண் வந்து அப்படி இருப்பார். அதுக்கப்புறம் வந்து கேது புத்தி முடிஞ்சது சுக்கிரன் வரும். அந்த சுக்கிரன் 1-5-9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே கேது 1-5-9 இருக்கும்போது அவர் ஆன்மீக சிந்தனையில் இருப்பார். அந்த கேது முடிஞ்சு வர்ற சுக்கிர புத்தி 1-5-9 இருக்கப்போ அவருக்கு அப்படியே வந்து டோட்டலாக மனசு இதுக்கு மாறிடும். ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிற எண்ணத்துக்கு அவர் வந்துடுவார். அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு பர்த்டேக்கு அது வாங்கி கொடுக்கல, என்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகல அப்படின்னு நம்ம பேசவே முடியாது. அன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா? அந்த மாதிரியான இது நடக்கும். அதனால் தசாபுத்திகள் காலங்கள்லேயும் இந்த பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சண்டை போட்டுக்கிறது அப்படின்னலாம் போகவே முடியாது. வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் வேறு மாதிரி நடக்க தான் செய்யும். அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதே போல் ஜாதகங்கள் ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம ஒரு பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தே ஆகணும். அதை பார்க்காம திருமணங்கள் செஞ்சு வச்சுட்டு தான் நிறைய பேர் நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த தோஷம் கீசம் அதெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் ஒன்றுமே எடுப்படாது. ஓகேங்களா? அதனால் அதெல்லாம் மறந்துட்டு இது இருக்கா அப்படின்னு ஜோதிடர்கள்கிட்ட இந்த விஷயத்துக்கு கரெக்டான ஒரு டைம் செட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள். இந்த தசாபுத்தி காலங்களில் இப்போது ஒரு பிரச்சனையான தசாபுத்தி காலங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மனைவிக்கு வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லை, ஆனால் கணவருக்கு ஈடுபாடு இருக்குது. அதை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியாது இல்லைங்களா? எப்படியும் ஒரு கொஞ்ச நாள் தான் பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரச்சனைகளும் சண்டையும் வரும். இந்த நேரத்தில் வந்துட்டு நீ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் எங்கேயாவது ஒரு அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் வந்து உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாரு, இல்லை கணவருக்கு இஷ்டம் இல்லை, மனைவி கட்டாயப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்ச நாள் ஒரு சின்ன பிரிவு ஏற்படுத்திக்கோங்க. அந்த ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அது ஒத்து வரல அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன பிரிவு, ஒரு அம்மா வீட்டுக்கு போய்டுறது, இல்லை வேறு ஏதாவது ஊரில் போய் ஒரு வேலையில் ஒரு மாற்றல் வாங்கிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ நான் சொன்ன இதே தான், கேது வருது. இப்போ கேது வந்து அவருக்கு ஆன்மீகத்தில் 2 பேர்த்துக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு ஆன்மீக சிந்தனை ஜாஸ்தியாகி அந்த நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு போகிறாங்க அப்படின்னா அது ஒன்று. அதே போல் உடல்நிலையில் பிரச்சனைகள், இப்போது ராகு வருது அப்படின்னா, சனி வருது, சனியோடைய புத்தி நடக்குது அப்படின்னா, சனி வந்து இந்த மர்மஸ்தானங்களில் தான் பிரச்சனையவே கொடுப்பார். அந்த மாதிரி கொடுக்கும்போது அது ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் கொஞ்ச நாள் பிரிவு மட்டும் இருந்தது அப்படின்னா போதும்.
ஒரு 2 பேரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு கூட போய் அம்மா வீட்டில் ஒரு 10 நாள் இருந்துட்டு வர்றது, இல்லை ஒரு சென்னையில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் மாற்றிட்டு போய் ஒரு 3 மாதம் கோயம்புத்தூரில் இருந்துட்டு வர்றது, அந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு சின்ன பிரிவு மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரிவு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த புத்திகள் மாறும்போது அவங்க 2 பேரும் வந்து நல்லா சேர்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு கோபத்தில் வந்து டைவர்ஸ்க்கெல்லாம் போயிடுறவங்க இருக்காங்க. அப்படி போயிட்டு ஒரு வருஷம் டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தசா புத்திகள் மாறுறப்போ அவங்களுக்கு திரும்பியும் கணவர் மேலே தான் எண்ணம் போகும், மனைவி மேலே தான் எண்ணம் போகும். அடடா இப்படி விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு ஒரு ஈகோனால் திரும்பி வந்து பேசி கூப்பிட்டுட்டு போகவும் முடியாமல் அது மனசில் ஆசையும் வச்சுட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது மாதிரி நடக்காமையும் பார்த்துக்கோங்க. இதுவும் ஜாதகங்களில் பார்க்க முடியும். அப்படி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு அதை கேட்டு ரிகவர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் ஒரு பாவம் இருக்குது. இந்த 3ஆம் பாவம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. அதாவது இந்த 3ஆம் பாவம் எப்படி இருக்கோ ஜாதகர்களுக்கு அந்த ரீதியாக தான் அந்த ஜாதகர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை அமையும். தாம்பத்தியத்தை நடத்த முடியுமா? ஒரு ஜாதகரால் தாம்பத்தியத்தை சிறப்பாக நடத்த முடியுமா? பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களால அந்த நேரத்து வலிகள், அந்த நேரத்து கஷ்டங்கள், அந்த நேரத்து சந்தோஷங்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த 3ஆம் பாவம் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த ஆண் ஜாதகத்தில் அவர் மிக சிறப்பான ஒரு ஆண்மைத்தன்மையோடு இருப்பார். தாம்பத்தியம் வச்சுக்கும் போதும் அவர் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோடு வச்சுப்பார். அதே போல் பெண்களுக்கும் 3ஆம் பாவம் சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற விஷயத்தையும் சிறப்பாக கொடுக்க முடியும், எடுத்துக்கவும் முடியும். அந்த மாதிரி 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து புதன் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா புதன் அப்படின்றதும் தாம்பத்தியத்துக்கு மிக தேவையான ஒரு கிரகம். ஏன்னா நரம்புகள் அப்படிங்கிறது புதன். அதனால் புதன் நல்லா இருக்கணும். அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிற விஷயமும் அதுக்குள்ளே இருக்கிற உள் விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான் காரகம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சுக்கிரனும் புதனும் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் பாவமும் மிக சிறப்பாக ஒரு ஜாதகத்தில் இருந்து லக்ன பாவமும் சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அன்பு, காதல் அதெல்லாம் தான் 5ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது மனைவி கணவரும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்களா? 7ஆம் பாவம் பார்த்தா ஓகே. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பாங்கன்னா 5ஆம் பாவம் பார்த்தா ஓகே. ஆனால் 3ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயம் அந்த அந்யோன்யத்தையும் கடந்து, அன்பையும் கடந்து, காதலையும் கடந்து அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறது 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அந்த 3ஆம் பாவத்தையும் மிக சிறப்பாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா பார்க்குற இவ்வளவு விஷயங்கள் ஒரு திருமண பொருத்தத்தில் இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு இந்த தோஷம் கீசம் இதெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க. பிற்பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு இனிமேல் கேட்காதீங்க ஜோதிடர்கள்கிட்ட. இன்றைக்கி ஒரு ஆணும் வேலைக்கு போகிறாங்க, பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை அவங்களுக்கு எதாவது நிறுத்திட்டாங்கன்னா உடனே அடுத்த இதுக்கு போட்டு அவங்க ஜாபில் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. என்ன ஒரு சம்பளத்தில் தான் ஒரு வேரியேஷன் இருக்கும். ஒரு 50,000 வாங்கிட்டு இருந்திருப்பாங்க, இன்னொரு கம்பெனிக்கு போகிறப்போ 40,000 கொடுப்பான். ஒரு வருஷத்தில் 50,000 ஆகிடும். அதை சமாளிச்சிடலாம். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். இதை பார்த்து இதை அவங்க ஒரு பொருந்துற பொண்ணு மாப்பிள்ளையும் பேசினா கூட ஜஸ்ட் அவங்க பேசிக்குவாங்க. என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணலாம், லைஃப் எப்படி கொண்டு போகலான்னு பேசிக்குவாங்க. ஆனால் இந்த விஷயத்தையெல்லாம் யாரும் பேசக்கூட முடியாது. அதனால் ஜாதகத்தில் இந்த விஷயங்களெல்லாம் சிறப்பாக துல்லியமாக கேபி முறையில் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த விஷயங்களை பார்க்குறதுக்காகவே நீங்கள் வந்து ஜோதிடர்கிட்ட தெளிவாக கேட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணங்களை பண்ணி வச்சிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த பதிவை இவ்வளோ நீளமாக நான் போட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.